ஜெயிக்கும் வரை தோற்கலாம், தவறில்லை. வெற்றி பெற்றவர் எல்லாம் தோல்வி அடைந்தவர்களே. அதிலிடம் பாடம் கற்றால்தான் வெற்றி பெற்றார்கள். வெற்றியாளர்களுடன் பழகினால் நாமும் நிச்சயம் வெற்றி பெறலாம். இது என்ன புது கதையாக இருக்குது என்று எண்ணாதீர்கள். அவர்களுடன் பழக பழக அவர்களது குணங்கள் நம்மிடம் பரிமளிக்க தொடங்கும். நம் சிந்தனை மாறுபடும். அவர்களது குழாமில் இணைந்து விட வெற்றிக்கு தேவையான உதவிகள் அவர்கள் வழங்குவார்கள். ஒன்றை பற்றி தொடர்ந்து இடையராது சிந்திப்பதன் மூலம் அதற்கான வழிகள் நமக்கு தெளிவாக புலப்படும். தோல்வியில் மனம் தோலாமல் வெற்றியை பற்றி சிந்தித்து அதற்காக போராடுவதுதான் நிச்சயம் நம்மை ஜெயிக்க வைக்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சில சமயங்களில் மயிரியல் அளவுதான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒருவர் தோற்றுவிட்டால் அவர் அந்த காரியத்திற்காக எடுத்த முயற்சிகளை யாரும் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தோல்வி அடைந்தவர்களை சுற்றியிருப்பவர்கள் அவருக்கு அறிவுரை தான் கூற தயாராக இருப்பார்களே தவிர அவர்களின் பேச்சை காது கொடுக்க கேட்கக்கூட மாட்டார்கள். இதற்கு மனம் தளர்ந்து போகாமல் ஜெயிக்கும் வரை போராடி கொண்டே இருப்பது தான் சரி. ஜெயிக்கும் வரை தோற்கலாம், தவறில்லை. வெற்றி பெற விடாமுயற்சி, கடைசி வரை போராட குணம், இலக்கை அடைய வேண்டும் என்கிற வெறி இருந்தால் நிச்சயம் நாம் எண்ணியதை அடையலாம். வெற்றி பெற வேண்டுமானால் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பதே வெற்றிக்கான முதல் படி. வெற்றிக்கு பலர் உரிமை கொண்டாடி வருவார்கள். ஆனால் தோல்விக்கு கண்டு தோண்டு விடாமல் வாழ்க்கை இதெல்லாம் சகஜமாப்பா என்று கவுண்டமணி மாதிரி தனக்குள் சொல்லிக்கொண்டே நகர்ந்து முன்னேற பாருங்கள். ஜெயிக்கும் வரை தோற்கலாம், தவறில்லை. மனம் தளராமல் மனிதருடன் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கும் படி ஸ்டெப்ஸ் நினைத்து முயற்சிப்பது சிறந்தது. வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதை நோக்கி பதட்டப்படாமல் பயணிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு அதனை அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு தீர்மானம் ஏற்படுத்தி கொண்டு அதற்கான தேடுதலில் இறங்கி ஆர்வமுடன் செயலாற்ற வேண்டும். தனக்கென இலக்கை தானே நிர்ணயித்துக் கொள்வது அவசியம். மாறாக மற்றவர் நமக்கென இலக்கை தீர்மானிக்கும் போது பதற்றத்துடன் செயல்பட்டு வீழ்ச்சி அடைவோம். நமக்கான பயணத்தில் நம்முடைய நலம் விரும்பிகளும் நம்முடைய சேர்த்து கொண்டு பயணிப்பதும் நம்முடைய வெற்றி கொண்டாடுவதற்கு நம் நலனின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கும் சில நண்பர்களை அழைத்து கொள்வது மிகவும் முக்கியம்.